அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிற்பி அகாடமியினுடைய அகரம் டெஸ்ட் பேஜில் இந்திய அரசியலமைப்பினுடைய வினாக்களுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போறோம். இன்னைக்கு இது ஜிகே டெஸ்ட் 2 தலைப்புல இருக்கு. அரசியலமைப்பு, இந்திய பொருளாதாரம் வினாக்கள் இருக்கு. நம்ம முதலாக அரசியலமைப்பினுடைய ஒரு 50 வினாக்களுக்கு விரிவான விளக்கம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ஒரு கூற்று காரணம் கொஸ்டின். கூற்று ஏ 1922 மகாத்மா காந்தி யங் இந்தியா இதழில் இந்திய அரசியலமைப்பு இந்தியர்களின் விருப்பப்படி அமைய வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டார் தான் உண்மையிலே. யங் இந்தியா பத்திரிகையில சுதந்திரம் என்னும் தலைப்புல கட்டுரை எழுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிதான். காரணம், இந்திய விவகாரத்துறை செயலாளர் பிர்ஹன்வுட் பிரபு இந்திய தலைவர்களால் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வரவை கொடுக்க முடியுமா என சவால் விடுத்தார். ஆமா, சவால் விடுத்தாரு. இது மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. சவால் அறிக்கைக்கு விளக்கம் கொடுத்தவர் யார் அப்படின்னா நேரு அறிக்கை, மோதிலால் நேரு அறிக்கை இவருக்கு விளக்கம் கொடுக்கும். ரெண்டுமே சேர்த்த கூற்று காரணம் சரியான விளக்கமாகும். அப்புறம் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பார்ப்போம். 1946 மார்ச் 24 அமைச்சரவை குழு இந்தியா வந்தது. மார்ச் 24 மாற்றங்களை தர இந்த குழு வந்தது. 1946 மே 16 இதன் அறிக்கை வெளியிடப்பட்டது. இக்குழு தன் அறிக்கை கொடுத்திருக்கு. அது மே 16 அறிக்கையும் கொடுத்து. சரிதான். சரிங்களா. கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர் வந்திருப்பாங்க. பெதிக் லாரன்ஸ் தலைமையில, ஸ்டாபோர்டு கிரீப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் 3 பேருமே வந்திருப்பாங்க. இந்தியாவிற்கு சுதந்திரத்தை வழங்க பரிந்துரைத்த கமிட்டியும் குழுதான். ரெண்டுமே சரிதான். ஸோ ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ. 3வது கேள்வி. புதுச்சேரி இந்திய ஒன்றியத்துடன் எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டது? பாண்டிச்சேரி தான் புதுச்சேரின்னு மாறி இருக்கு. பாண்டிச்சேரி 14 ஞாபகம். 14வது சட்டத்திருத்தம் 1962. 10 அப்படின்னா தாத்ரா நாகர் காவேலி, கோவா டையூ டாமன் அப்படின்னா 12. இது அப்படின்னா சிக்கிம் துணை மாநில அந்தஸ்து. 3மே மாநிலங்கள் உள்ளதான் குறிக்கும். அப்படி நம்ம அந்த ஆப்ஷன் இருக்கும்போது அதுக்கெல்லாம் லேசா தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 தாத்ரா நகர் காவேலி, 12 வந்து டையூ டாமன், கோவா டையூ டாமன். அடுத்து 4வது கேள்வி. கேசவனந்த பாரதி வழக்கு 1973 கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை? கேசவனந்த பாரதி. இந்த கேசவனந்த பாரதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேரளாவில் ஒரு சேர்ந்த சாமியார். அதாவது ஒரு மடம் மாதிரி வச்சிருந்தாரு. ஏகப்பட்ட இடம் வச்சிருந்தாரு இவர். சரிங்களா. கேசவனந்த பாரதி வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. இந்தியாவிலே அதிக நீதிபதிகள் விசாரித்த வழக்கும், கிட்டத்தட்ட 13 நீதிபதிகள் விசாரித்த வழக்கும் இந்த கேசவனந்த பாரதி வழக்கு. இது முகப்புரையை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று கோரியது. சரிதான். இது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை என்ற கோட்பாட்டை உருவாக்கியது. சரிதான். இதன் விளைவாக நாடாளுமன்ற முகப்புரையை திருத்த முடிவு என தீர்ப்பளிக்கப்பட்டது. இதன் விளைவாக நாடாளுமன்ற முகப்புரையை திருத்த முடியாது என தீர்ப்பளிக்கப்பட்டது. கொடுத்துருக்காங்க. திருத்த முடியாது என தீர்ப்பளிக்கப்பட்டது. திருத்த முடியும் தான் கொடுத்துச்சு. சரிங்களா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரிங்களா. இந்திய அரசியலமைப்பின் முன்னோடியாக இருக்கிறதா முகவுரை. அரசியலமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா முகவுரை. நேருனுடைய குறிக்கோள் தீர்மானத்தினுடைய மறு வடிவம் தான் இந்த முகவுரை. சரிங்களா. அப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. 1, 2 சரி. 1, 2 சரி எந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. இது 3 இருக்கு தப்பு. மேற்கொண்ட அனைத்து அதுவும் தப்பு. இதுல 3 இருக்கு தப்பு. சோழி முடிஞ்சு வச்சு ஏதான் இருக்கு. அடுத்து பாருங்க. இந்திய அரசியலமைப்பை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று வர்ணித்தவர் யார்? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. யார் அப்படின்னா ஐவர் ஜென்னிங்ஸ். 4-5 பேர் சேர்ந்துட்டாலே வழக்கறிஞர், 4-5 பேரை சேர்த்தாலே ஐவர் ஜென்னிங்ஸ், 5-6 பேர் சேர்ந்துட்டாலே நல்லா ஜாலியா பேசிட்டு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஐவர் ஜென்னிங்ஸ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம்.
அடுத்த 6வது கேள்வி ஒரு பொறுத்துக கொஸ்டின். ஆள்களை கொடுத்து அவங்க எந்தெந்த குழுல இடம்பெற்றிருந்தாங்கன்னு கேட்க. பெத்திக் லாரன்ஸ் இவ்வளவுதான் பார்த்தோம். சரிங்களா? எதுல வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பெத்திக் லாரன்ஸ் எதுல வருவார் அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு. இவ்வளவு பார்த்தோம்னா பெத்திக் லாரன்ஸ் தலைமையில தான் அமைச்சரவை தூதுக்குழு வரும். அடுத்து ராபர்ட் ரிச்சர்ட்ஸ் நாடாளுமன்ற குழு தலைவர். சரிங்களா? ராபர்ட் ரிச்சர்ட்ஸ் இவருடைய இந்த கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் தான் கேபினட் தூதுக்குழுவே இந்தியா வந்திருக்கும். முக்கியமானது இந்த குழுவின் ராபர்ட் ரிச்சர்ட்ஸின் பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த கிளெமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. அவருடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே கிளெமெண்ட் அட்லி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு ராபர்ட் ரிச்சர்ட்ஸ் தலைமையில கொடுத்திருப்பாரு. அவர் தான் இந்த நாடாளுமன்ற குழு தலைவர். அங்க அந்த ராபர்ட் ரிச்சர்ட்ஸின் பரிந்துரையின் அடிப்படையில தான் அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டிருக்கும். மூணாவது ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். பிரிகன்வுட் பிரபு அவளே பார்த்தோம் இல்லையா, இந்தியாவிற்கு அரசியல் உருவ தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டவர் தான் இந்த பிரிகன்வுட் பிரபு. சரி, 2, 1, 4, 3 எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொதல் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 7வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மாற்றம் அடையாது என்ற கொள்கை எந்த வழக்கின் மூலம் உறுதி செய்யப்பட்டது? முக்கியமானது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பை திருத்தலாம், மாற்றம் அடையாது என்ற கொள்கை எந்த வழக்கின் மூலம் உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த வழக்கு தான் கேசவநந்த பாரதி வழக்கு. பெருபாரி வழக்கு அப்படின்னா 1960 நிலம் அந்த பங்களாதேசத்துக்கு நிலத்தை ஒப்படைப்பதாக கொடுக்கப்பட்டது. மேனகா காந்தி பாஸ்போர்ட் வழக்குன்னு சொல்லுவாங்க 78. எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. இது நம்ம ஆர்டிகல் 356 பத்தி இது கொடுத்து கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஆன்சர் எது அப்படின்னா கேசவநந்த பாரதி வழக்கு. முக்கியமானது எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அப்படிதான் பார்த்தோம் 1973. இந்த வழக்குல இந்திய அரசியலமைப்பை திருத்தலாம், ஆனால் அடிப்படை கட்டமைப்பு மாறா வண்ணம் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி. சரிங்க, அது என்ன சார் அடிப்படை கட்டமைப்பு எப்ப சொல்லி அதான் எதெல்லாம் அடிப்படை கட்டமைப்புன்னு கேட்டாங்கன்னா அங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வழக்கின் சாராம்சத்தை பொறுத்து நாங்க சொல்லுவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அடுத்து 8வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலும் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் கார்பன் நகல் என்று விமர்சிக்கப்படுகிறது. ஆமா, நம்ம இந்திய அரசியலமைப்பு என்பது 60 நாடுகளில் இருந்து 60 நாடுகளை ஆராய்ந்து 10 நாடுகளிலிருந்து பெறப்பட்டு பிளஸ் ஒரு இந்திய சட்டம் அதுல இருந்து நிறைய காப்பி அடிச்சு தான் கார்பன் நகல் தான் அது. காரணம் இந்திய அரசியலமைப்பின் பெரும்பான்மை நிர்வாக கட்டமைப்பு 1938 எடுக்கப்பட்டுள்ளது. முற்றிலும் சரியான ஆன்சர். சரிங்களா? சோ கூற்று ஏ மற்றும் காரம் கூற்று காரணத்துக்கு சரியா இருக்கா விளக்கம் தான். சரிங்களா? 8க்கு ஏ ஆன்சர். 9வது கேள்வி. எந்த வழக்கில் மதச்சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை இந்த வழக்கில் தான் மதச்சார்பின்மை மற்றும் கூட்டாட்சி முறை ஆகியவை அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் என்றும் அதனை யாராலும் நீக்க முடியாது என்று வலுவாக செய்யப்பட்டது. சரிங்களா? எந்த வழக்குல அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. அவ்வளவுதான் பார்த்தோம் 1994. சரிங்களா? இந்த எஸ்ஆர் பொம்மை யார் விளக்கமா பார்த்தோம்னா இந்த எஸ்ஆர் பொம்மை யாருன்னா கர்நாடக மாநிலத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சர் தான் எஸ்ஆர் பொம்மை. இவருடைய ஆட்சியை தான் மத்திய அரசு ஆர்டிகல் 356 பயன்படுத்தி இவரோட ஆட்சியை கலைச்சிருப்பாங்க. பின்னால அதாவது முக்கியமான விஷயங்கள், அதாவது அரசியலமைப்பு உட்பட்டு தான் நீங்க செயல்படுத்தணும். காழ்ப்புணர்ச்சியோடு ஒரு அரசாங்கத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கக்கூடாது. மிகப்பெரிய கடிவாளம் போட்டது. திருப்பி வந்து நம்ம ஒரு முக்கிய பிரதிமானது 356 கவனமாக கையாளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுலதான் மதச்சார்பின்மை செக்யூலரிசம் என்றதுக்கும் விளக்கம் கொடுத்ததும் இந்த எஸ்ஆர் பொம்மை. முக்கியமான கேள்வி. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி. இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறைகளுக்கு இடையே உள்ள மிக முக்கியமான வேறுபாடு ஏது? சரிங்களா? என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்தியாவில் அமைச்சரவை கூட்டு பொறுப்பு கொண்டதாமா, தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையதுதான். சரிங்களா? இந்தியா ஒரு குடியரசு, இங்கிலாந்து ஒரு அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியரசு. இந்திய நாடு குடியரசு தான். சரிங்களா? இங்க எல்லாருமே குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். குடியரசுத் தலைவர் கூட மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். சரிங்களா? யாரும் பரம்பரையெல்லாம் வர முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டபடிதான் வர முடியும். அதுக்கு தான் இந்த வார்த்தை. இந்தியாவில் அமைச்சர் கூட்டு பொறுப்புடையது. இந்தியா ஒரு குடியரசு, இங்கிலாந்து ஒரு அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியரசு.
இங்கிலாந்து நம்ம இந்தியா நாடு குடியரசு தான், அவங்களுக்கு முற்பட நடந்துச்சு. கேள்வி என்ன கேள்வினா, இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறைகளுக்கு இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு. சரிங்களா, அங்கேயும் கூட்டு பொறுப்பா தான் இருக்கும். இங்கிலாந்து அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சரிதான். இந்தியாவில் பிரதமர் உண்மையான அதிகாரத்தை பெற்றுள்ளார். ஆமா. பேரளவு அதிகாரம் யாரு இருக்குன்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா, சரி. இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஆனா நம்ம கேட்ட கேள்விக்கு தக்கன எது அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறைகளுக்கு இடையே உள்ள மிக முக்கியமான பொருத்தம் அல்ல, வேறுபாடு. இந்தியா ஒரு குடியரசு, இங்கிலாந்து ஒரு அரசியலமைப்பு முடியரசு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குடியரசுத் தலைவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனா இங்கிலாந்துல மகாராணி இருக்காங்கல்ல, அவங்க பரம்பரையாக இருப்பாங்க. சோ அதான் முடியரசு. முடியாட்சின்னா என்ன பொருள் அப்படின்னா, பரம்பரையாக அந்த மன்னர் இருப்பாங்களா, மன்னர் குடும்பங்கள் இருக்கும். சரிங்களா, எலிசபெத் ராணி, விக்டோரியா மகாராணி, இப்போ ஜார்ஜ் அவங்களாம் இருக்காங்களா, அவங்க மாதிரி சார்லஸ் அவங்க மாதிரி. சோ 10க்கு பி த ஆன்சர். 11 இது ஒரு பொறுத்துக. சரிங்களா, 11 பிரிட்டிஷ் மாகாணங்கள். சரிங்களா, 11 பிரிட்டிஷ் மாகாணங்கள்ல இருந்து எத்தனை அப்படின்னா 292 இடங்கள். சரிங்களா, இப்போ 1க்கு 2 ஆப்ஷன்ல இருக்கு, இங்கே இருக்கு இங்கே இருக்கு பார்க்கலாம். அடுத்து இது 1 சுதேச அரசுகள். சுதேச அரசு எடுத்துக்கலாம் 93. அப்ப பிக்கு 4 இருக்கா, இங்க இருக்கு 4 இருக்கு, 2 1 இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து மாகாண முதன்மை ஆணையர்கள். சரிங்களா, பலூச்சிஸ்தான் சார்பில் மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர் இருப்பாங்க, அப்படிலாம் சொல்லுது. பலூச்சிஸ்தான் சார்பில் ஒரு. சரிங்களா, இப்போ எந்த ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கு டி. 389 உறுப்பினர் இருப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு 299 மாறும். சரிங்களா, இந்த அரசியல் நிர்ணய மொத்த உறுப்பினருக்கு இதுல 15 பெண் உறுப்பினர்களும் இருப்பாங்க. அடுத்து பாருங்க, காமன்வெல்த் அமைப்பில் இந்தியா குடிமக்கள் பிரிட்டிஷ் அரசருக்கு தலைவணங்கி அடிய வேண்டிய நிலை என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. புத்தகத்திலே இருக்கும். சரிங்களா, இந்தியாவுக்கு இந்திய நாட்டுக்கு யாருக்கு அடிமை இல்லை, இருந்தாலும் நாங்க பிற நாடுகளோட நட்போடு விதமாக இருக்கோம். காமன்வெல்த் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமன்வெல்த் அமைப்பு என்பது 1930 உருவாக்கப்பட்டது. 1949 காமன்வெல்த் கூட்டமைப்புல நம்ம இந்தியா இணைஞ்சிருக்கோம். காமன்வெல்த் என்பது நம்ம காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2003. காமன்வெல்த் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆங்கிலேய அரசு நிறைய உலகம் முழுவதும் நிறைய நாடுகளை தங்களின் கட்டுப்பாட்டின் கீழே வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாடும் நம்ம 1947 சுதந்திரம் அடைஞ்சோம். அப்படி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல சுதந்திரம் அடைஞ்சிருக்கும். இப்படி சுதந்திரம் அடையும் போது அந்த சுதந்திரம் பெற்ற நாடுகளின் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா காமன்வெல்த். ரீசெண்டா கூட 2030 நம்ம காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் நடைபெற இருக்கு, 2வது முறையாக. எங்க அப்படின்னா குஜராத் மாநிலம், குஜராத்ல அகமதாபாத்ல நடக்க போகுது. இது சார் இதுக்கு முன்னாடி இப்ப இந்தியாவில் நடந்திருக்கு 2010 புதுடெல்லியில நடந்திருக்கு. சரிங்களா, 13வது கேள்வி கூற்று காரணம் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் அதிகாரப்பூர்வ முத்திரையாக யானை சின்னம் பயன்படுத்தப்படும். இந்திய அரசியலமைப்பின் சின்னம் என்னதான்? யானை தான். சரிங்களா, பாரம்பரிய சின்னமாகவும் யானை அறிவிக்கப்பட்டது 2010 ஆசிய யானை அறிவிக்கப்பட்டது. நிர்ணய சபையின் அமைப்பு மற்றும் உருவாக்க முறை அமெரிக்க நாட்டின் முறையை பின்பற்றி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அரசியல் நிர்ணய சபை மற்றும் உருவாக்க முறை அமெரிக்க நாட்டு முறை பின்பற்றப்பட்டதுன்னா தவறு. எது அப்படின்னா இங்கிலாந்து. சரிங்களா, அரசியல் நிர்ணய சபை மற்றும் உருவாக்க முறை நம்ம இந்த அரசியலமைப்பு உருவாக்குறோம். இந்த அமெரிக்கால இருந்து எதாவது பட்டது நம்ம அடிப்படை உரிமைகளை தான் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்க, நிர்ணய சபைங்கிற கருத்தாக்கம்லாம் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்கிலாந்துல இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். சோ ஏ சவறு ஆர் தவறு. சரி, இது இங்கிலாந்து கொடுத்தாங்கன்னா சரி. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து 14வது, எந்த வழக்கில் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி என உச்ச நீதிமன்றம் உறுதிபட கூறியது? உறுதிபட கூறியது அப்படின்னா எல்ஐசி வழக்கு. பெருபாரி வழக்குல முகப்புரை ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. கோலக்நாத் வழக்குல முகப்புரையை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கு. கே கோபாலகவுன் வழக்குல திருத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கும். இது ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருக்கும்.
கோலக்நாத் வழக்கு 1967, கே கோபாலன் வழக்கு 1951, பெருபாரி வழக்கு 1960, எல்ஐசி வழக்கு 1994. சரி, பெருபாரி ஒரு பூரியோட ரேட்டு 60 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். எல்ஐசியில காசு போட்டா 100 வருஷம் வரைக்கும் படிச்சிடும். 1994. கோலக்நாத் வயசு எத்தனை? 67. கோவிந்தான்னு 51 ரூபா மொய் வச்சிட வேண்டியது. அவ்வளவு. அடுத்து 15. கூற்று காரணம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று காலை 11 மணிக்கு கூடியது. கரெக்ட் தான். முதல் கூட்டம் டிசம்பர் 9. டிசம்பர் 9 டிசம்பர் 9. மணிக்கு கூடியது. அடுத்து பாருங்க. இக்கூட்டத்தில் 389 உறுப்பினர்கள் ஒருமனதாக கலந்து கொண்டனர். அப்படின்னு இல்ல, முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் தான் கலந்து கொண்டாங்க அப்படின்னா 211 பேர் தான் கலந்து கொண்டாங்க. சோ மேட்டர் தப்பு. சோ கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறு எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? உறுதியாக உச்ச நீதிமன்றம் உறுதியாக அப்படின்னு வார்த்தை ரொம்ப முக்கியம். உறுதியாக எல்ஐசியில காசு போட்டா உறுதியா காசு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 16வது கேள்வி. பின்வரும் இணைகளை கவனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மத்திய அரசின் எஞ்சிய அதிகாரங்கள் எங்க இருந்து பெறப்பட்டது? கனடா தான். சரிதான். அவசர நிலையை பிரகடனப்படுத்தும் அதிகாரம் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர நிலை, அதாவது நெருக்கடி நிலை, அவசர சட்டம், அவசர நிலை அதிகாரம் எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா இந்திய அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935. மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம் எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து. தேர்வு, இது சரிதான். தேர்வு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா, இதுவும் சரிதான். முகப்புற நீதி மாண்புகள் சோவியத் ரஷ்யா. நீதி மாண்புகள் அங்கிருந்து பெறப்பட்டது, சோவியத் ரஷ்யா. சோ அப்படின்னா 2 தவறு. சரிங்களா? அப்போ 1, 3, 4 மட்டும் சரி. எந்த ஆப்ஷன் இருக்கு? பி ஆப்ஷன் இருக்கு. அடுத்து 17. கீழ்கண்ட வழக்குகளை அவை முகப்புரை பற்றி தீர்ப்பளித்த காலவரிசைப்படுது. காலவரிசைப்படுது. முகப்புரை பத்தி எப்படி? சிம்பிளா என்ன சொல்றதுன்னா வழக்குகள் கரெக்டா தெரியணும். அப்படியே ஏற்கனவே பார்க்கலாம். எல்ஐசி வழக்கு 1994, பெருபாரி வழக்கு 1960, கேசவனந்த பாரதி வழக்கு 1963, எஸ்ஆர் பொம்மை வழக்கு எல்ஐசி வழக்கு 1995. 94 போட்டேன், 95 எல்ஐசி வழக்கு 95. இப்ப ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னா பெருபாரி. அப்ப 2 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்படிதானே? அப்போ இது என்ன செஞ்சிடலாம்? ஒரே அடி. முத வேலையை அதை பார்த்துடணும். அதான் மெயின். அப்புறம் 1960க்கு அப்புறம் என்னது? கேசவனந்த பாரதி வழக்கு 3 எங்க இருக்கு? இதுலதான் இருக்கு. 3 எப்படி இருக்கா? ஆப்ஷன் அவ்வளவு. 2 மேட்டர் தெரிஞ்சாலே போதும். அடுத்த 2 மேட்டர் தேவையில்லை. அவ்வளவு. அடுத்து 18. முக்கிய நிகழ்வு மற்றும் தேதிகள். முக்கியமான டேட்ஸா இருக்கு. இந்த டேட்டாலாம் நமக்கு மனப்பாடம். குறிக்கோள் தீர்மானம் தாக்கல். குறிக்கோள் தீர்மானத்தை யார் தாக்கல் பண்ணியிருப்பார் அப்படின்னா நேரு. எங்க தாக்கல் பண்ணியிருப்பானா? அரசியல் நிர்ணய சபையில தாக்கல் பண்ணியிருப்பார். என்ன டேட்ல அப்படின்னா 1946 டிசம்பர் 13. பொறுத்துக்கதான். சோ ஏக்கு 2. ஏக்கு 2 எந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ முதல் மேட்டர் தெரிஞ்ச உடனே இழுத்து மூடி விட்டுறணும். அவ்வளவுதான். அப்ப 2ல தான் நமக்கு ஆன்சர் இருக்கும். சரி, 2வது பாருங்க. குறிக்கோள் தீர்மானம் ஏற்கப்பட்டது 1947 ஜனவரி 22. சோ இப்ப பிக்கு 1 எந்த ஆப்ஷன் தான் இருக்கு? எல்லாம் இருக்கு. அவ்வளவு. அடுத்து பார்க்க தேவையா? தேவையில்லை. இருந்தாலும் நம்ம பார்ப்போம். நிர்ணய சபையின் முதல் கூட்டமைப்பு 1946 டிசம்பர் 9. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டவர். 2வது கூட்டத்துல டிசம்பர் 11. சரிங்களா? சோ சி த ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி. கூற்று. ஜனவரி 24, 1950 அன்று இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இறுதி குற்றம் நடைபெற்றது. சரிதான். அம்பேத்கர் அவர் உரையாற்றிருப்பாங்க. காரணம், அன்றைய தினமே தேசிய கீதம், தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எல்லாமே மாறணும். சரிங்களா? காரணம் அது சரியானா அது சரிதான். சரியான கூற்றும் காரணம் சரி மற்றும் இதற்கு சரியான இன்னும் சரி. ஆனால் 6 என்பதற்கு சரியான விளக்கம். சரியான விளக்கம் தான் இங்க இருக்குன்னா டி. 19க்கு டி. அடுத்து 20. நிர்ணய சபையின் புள்ளி விவரங்கள் குறித்து பின்வருவனவற்றுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்காங்க. கூட்டத்தொடர் 11 அமர்வுகளை கொண்டது. சரிதான். மொத்தம் எத்தனை நாட்கள் சபை கூடி? 166. வரவு சட்டத்தின் மீதான திருத்தங்கள் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. தற்காலிகமான நாடாளுமன்றம் எப்பொழுது செயல்படுத்தின? 1952 ஏப்ரல் 14 வரை செயல்பட்டது. அனைத்துமே சரிதான். சரிங்களா? ஏன்னா 1952 மேல பொதுத் தேர்தல் நடைபெற்றிருக்கும். அது வரைக்கும் இவங்க தான் செயல்பட்டிருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அனைத்தும் சரியானவை. அடுத்து 21. அரசியலமைப்பு சபையை இந்துக்களின் அவை என்று விமர்சித்தவர் யார் அப்படின்னா விஸ்கான்ட் சைமன். ஒரு கெஸ்டின் அப்படி சொல்லியிருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பேருமே இருக்கும். விஸ்கான்ட் சைமன், லார்ட் விஸ்கான்ட் சைமன். சைலண்டா இந்த விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார், ஞாபகம் சைமன். அடுத்து 22. அரசியலமைப்பு நிகழ்வுகள் பாரு. வரைவு குழு அமைப்பு. வரைவு குழு உருவாக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். முதல் நபராக பேசியவர் ஜே.பி. கிருபாலினி. இரண்டாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னா வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. சட்ட ஆலோசகர்னா பி.என். ராவ். சரிங்களா? இப்போ 3, 4 சரியா இருக்கு. 3, 4 எந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு? 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்ப இதை அடிச்சு விட்டுலாமா? அடுத்து பாருங்க. வரைவு குழு அம்பேத்கர். ஏக்கு 2. ஏக்கு எங்க மட்டும்தான் இருக்கு? சீல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதையும் அடிச்சு விட்டுலாம். ஆப்ஷன் ஏ தான் சரி. சி தான் சரி. 22க்கு சி தான் சரி. அப்புறம் 23. மொழிகள் சேர்க்கப்பட்ட காலவரிசையை இப்ப எடுத்துக்கொடுங்க. சரிங்களா? சரி. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே இருக்கு. சரிங்களா? தமிழ், சமஸ்கிருதம். சரிங்களா? மொழிகள் நம்ம 8வது மொழிகளை பத்தி சொல்லுது. சரிங்களா? மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை 8. மொழிகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 17. இந்திய அரசியலமைப்பில் தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. மன்னிக்கும், தற்போது 22. தொடக்கத்துல 14 இருந்துச்சு. இந்த 14 ஏகப்பட்ட மொழி இருந்துச்சு. அதுல எது அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம் ஃபர்ஸ்டே இருந்துச்சு. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். தமிழ், சமஸ்கிருதம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். 4வது தான் ஃபர்ஸ்ட் வரணும். 4வது ஃபர்ஸ்ட் வரும். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. பி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப மத்த ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம்? ஃபர்ஸ்டே அடிச்சு விட்டுலாம். முடிஞ்சு போச்சா? சிந்தி பார்ப்போம். 8வது அட்டவணையில 15வதாக சேர்க்கப்பட்ட 21வது சட்டத்திருத்தம் 1967 படி 21 1967 அதுல சேர்க்கப்பட்டதா என்ன மொழி? நம்ம சிந்தி மொழி. அப்போ சிந்தி தான் 2வது வரணும். அப்போ 1 தான் 2வது இடத்துல வரும். 1 2வது இடத்துல இருக்கு. இங்கதான் இருக்கு. இங்க 3 வருது. ஸோ அதுவும் தப்பு. 2 பார்த்தாலே போதும், ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். 23க்கு டி. சரி. போடா, டோங்கிரி, சாந்திரி, மைதிலி. சரிங்களா? சரி, மன்னிக்கும். இதுதான் கடைசியா சேர்த்திருப்பாங்க. போடா, டோங்கிரி, சாந்திலி, மைதிலி 4 மொழிகள் பேசியிருப்பாங்க. சரிங்களா? 92வது சட்டத்திருத்தம் 2003 கொண்டு வந்திருப்பாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி இது பாத்தீங்கன்னா 71வது சட்டத்திருத்தம் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 24வது கேள்வி. மாகாண அரசமைப்பு குழு. சரிங்களா? மாகாண அரசமைப்பு குழுவின் தலைவராக அறியப்பட்டவர் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல். சரிங்களா? இதுல நம்ம பாட்டுல இருக்கும். அரசியலமைப்பு குழுக்கள் எத்தனை? மொத்த குழுக்கள் 21. சிறிய குழுக்கள், பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 13. முக்கியமான குழு வரைவு குழு. அதுல பாருங்க, மாகாண அரசமைப்பு குழு 2 குழுக்கு தலைவரா இருப்பாரு. நம்மளோட அடிப்படை உரிமைகள் 2 குழுக்குமே தலைவர் வல்லபாய் பட்டேல் தான் தலைவர். சரிங்களா? மாகாணங்களை ஒன்றிணைத்தவரும் அவர் தானே. ஏக்கு 2 அங்கேதான் இருக்கு. 2 இடத்துல இருக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணும் போதே அதை அடிச்சு விட்டுரும். கொஸ்டின் வேலை அதுதான். அடுத்து வரைவுக்குழு. வரைவுக்குழு யார்? நம்ம அண்ணல் அம்பேத்கர் தான். பிக்கு 1. பிக்கு 1 எங்க இருக்கு?
பிக்கு ஒண்ணு எங்க இருக்குன்னா பிக்கு ஒண்ணு சரி இங்கதான் இருக்கு. இங்க பி போர்னு இருக்கு, முடிஞ்சு போச்சு. அடுத்தான் நடைமுறை விதிக்குள்ளாரு ராஜேந்திர பாசம ராஜ நட நடக்கணும். மத்திய அரசு அமைப்பு கூட அமைப்பு முதல் அமைப்பு சார்ஜார் தான், மத்திய அரசு அமைச்சவர் தான், நேரு தான். சோ எதான் ஆன்சர்னா 24க்கு ஏதான் ஆன்சர். அடுத்து 25 குற்று 1976ஆம் ஆண்டுக்கு முன் இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை முகப்புறையில் இல்லை. சரிதான், மறைமுகமா இருந்துச்சு, டைரக்டா இல்ல. 42ஆம் சட்டத்தின் மூலமே சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு 3 வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஒருமைப்பாடுங்கிற வார்த்தையும் சேர்க்கப்பட்டிருக்கும். சரியா, கூற்று காரணம் சரி சரியாக விளக்குகிறது. சரிங்களா, இந்த ஆன்சர் அப்படின்னா ஏ ஆன்சர். அடுத்து 26 பொறுத்துக கலை மற்றும் சின்னங்கள் கொடுத்திருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் முத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னம் எம்பளம் எது அப்படின்னா யானை. ஏக்கு 2. சரிங்களா, ஏக்கு 2 அப்படின்னா அப்ப இதை அடிச்சு விட்டுலாமா, கால முடிஞ்சு. பக்கங்களை அழகுபடுத்தியவர் யாரு, நந்தலால் போஸ் மற்றும் பிரேம் பெகாரி ரஜிதா 2 பேருமே வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஆங்கில கையெழுத்து பிரதி அப்படின்னா பிரேம் பெகாரி, நரேன் ரேஷதா. அசல் பிரதி பாதுகாப்பு எங்க இருக்குன்னா டெல்லி செங்கோட்டையில் உள்ள நம்ம அருங்காட்சியகத்துல ஹீலியம் நிரப்பப்பட்ட வாய்ப்பத்துல இருக்கு. சரிங்களா, பக்கங்கள் அடிவத்தில் நந்தலால் போஸ் மற்றும் PN சின்கா 2 பேரும் இருப்பாங்க. முகப்புரை மட்டும் அலங்கரித்தவர் யார் அப்படின்னா PN சின்கா. சோ ஏக்கு 2 பக்கங்கள் எழுதுறது, பிக்கு 1 எங்கதான் இருக்கு, ஏலதான் இருக்கு. அப்ப இதுவும் சரி. அப்போ ஆன்சர் எதுதான் சரி, 26க்கு ஏ தான் சரி. அப்புறம் 27 கீழ்கண்டவற்றுள் தவறான இணையக்கண், நெகட்டிவ் கொஸ்டின், கவனமா இருக்கும். பிரெஞ்சு அரசியலமைப்பு அங்கிருந்து எது பெறப்பட்டது, குடியரசு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிகாரங்க, சரிதான். அது மட்டும் இல்லாம பிரெஞ்சு புரட்சியின் தத்துவமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அந்த கருத்தும் இங்கதான் பெறப்பட்டது. ஆஸ்திரேலிய அமைப்பு, ஆஸ்திரேலியா இருந்து சுதந்திரமான வியாபாரம், பொது பட்டியல், அப்புறம் கூட்டு கூட்டம், 2 கருத்தாக்கம் இங்கிருந்தா பெறப்பட்டது. அடுத்து ஜப்பானிய அரசியலமைப்பு கூட்டாட்சி விதிகள் கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சி விதிகள் கிடையாது, கூட்டாட்சி விதிகள் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கும். சரிங்களா, சரி கூட்டாட்சி விதிகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கனடால வந்து பெறப்பட்டிருக்கும் கூட்டாட்சி தத்துவம். சோ ஜப்பான் அரசியலமைப்புல எது பெறப்பட்டிருக்கும் அப்படின்னா சட்டத்தை அமல்படுத்துதல். சட்டத்தை எப்படி அமல்படுத்தணும், ஜம்முன்னு அமல்படுத்தணும். சரிங்களா, சோ இதுதான் தவறான இணை. 27க்கு சீதா ஆன்சர். தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு திருத்த முறை மற்றும் மாநிலங்களவைக்கு உறுப்பினர் தேர்வு செய்யும் முறையும் எங்க இருந்தா பெறப்பட்டது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. அடுத்து 28 முகப்புரை என்பது குறித்த சரியான குற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முகப்புரை பத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இது 1919ஆம் ஆண்டு மாண்டேகர் சென்ஸ் சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. முதலாக மாண்டேகர் சென்ஸ் போர்டு சட்டத்திட்டத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. சாரி, 28வது கேள்வி பார்க்கவே மாட்டோம். முகப்புரை என்பது அரசியலமைப்பு உருவாக்கியவர்களின் மனதினை திறக்கும் திறவுகோல். சரிங்களா, திறவுகோல் என்று சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திறவுகோல் திறப்பு என்று உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் சொல்லியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருபாரி வழக்குல சொல்லியது. பெருபாரி யூனியன் வழக்குலதான் முகப்புரை என்று அரசியலமைப்பு திறவுகோல் சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்கவாலா சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பு சட்டத்தின் சில சொற்கள் தெளிவற்றதாக இருக்கும்போது முகப்புரை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தலாம் என்று இந்த பெருபாரி வழக்குல சொல்லியிருக்கு. சரிங்களா, அரசியலமைப்பு முகப்புரை குறித்த சரியான குற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 29வது கேள்வி 1919ஆம் ஆண்டு மாண்டேகர் சென்ஸ் போர்டு சட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது. சரிதான். இந்தியாவை இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி என குடியரசு என விளக்குகிறது. அதுவும் சரிதான். இது 1947 ஜனவரி 22 நேருவால் தாக்கல் செய்யப்பட்டது. சரிங்களா, நேருவால் தாக்கல் செய்யப்பட்டது சரிதான். ஆனா 1947 ஜனவரி 22 அரசியல் இன்னிசையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
தாக்கல் செய்யப்பட்டது எப்படின்னா 1946 டிசம்பர் 13. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான். PN சின்ஹா முகவுரை பக்கத்தை வடிவமைத்தார். முகப்புரை வடிவம் நல்லா அழகுபடுத்தியவர் அவர் தான் PN சின்ஹா தான். சிந்தாம சிதறாம அடிச்சிருப்பார். சோ 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. அடுத்து முகப்புரை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை? 30வது கேள்வி. பெருபாரி வழக்கில் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறப்பட்டது. ஒரு பகுதி அல்ல என கூறப்பட்டது. சரிதான். கேசவானந்த பாரதி வழக்கில் முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என கூறப்பட்டது. இந்த ஒரு வழக்குல தான் சொல்லும், எல்லா வழக்குல தான் சொல்லியிருக்கும். சட்டங்கள் தெளிவற்ற நிலையில் இருக்கும்போது முகப்புரை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்தலாம். சரிதான். இந்த 3 முதுகுமே ஒவ்வொரு வழக்குகளையுமே ஒவ்வொரு கான்செப்ட்ல இதை சொல்லியிருக்கதான் செய்யும். சரிங்களா? சோ அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரி. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? 30க்கு டி. அப்புறம் 31. இந்திய முகப்புரையானது அமெரிக்காவின் முகப்புரையை விட மேலானது. இது அரசியலமைப்பின் ஆத்மா என்று புகழ்ந்த முன்னாள் தலைமை நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி எம் இதயத்துல்லா. சரிங்களா? ஆக்சுவலா 4 பேருமே தலைமை நீதிபதி தான். சரிங்களா? BN பகவதி, ஜி சந்திரசூட் முன்னாடி இருப்பாங்க, ராமசாமி குற்றம் சாட்டப்பட்டவர். சரிங்களா? இதயத்துல்லா இவர் தான் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசு இல்லாத போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பணியை யார் ஆற்றுவாங்கன்னா நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது மூத்த நீதிபதி ஆற்றுவாங்க. அந்த ஒரே ஒரு பெருமை யாருக்கு செய்யணும்னா இதயத்துல்லா. நல்ல இதயம் கொண்டவருக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஞாபகம். 31 பி இதயத்துல்லா. அடுத்து முகப்புரையை அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் மதிப்பினை உறுத்தும் அளவுகோல் என்று வர்ணித்தவர் யார் அப்படின்னா அளவுகோல் அப்படின்னா பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. அளந்து நல்லா பார்க்கணும், அப்பதானே சரியா எழுத முடியும். பண்டிட் தாஸ் பார்கவா, நல்லா அளந்துட்டேன் பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி அளவுகோல் பெருபாரி வழக்குல சொல்லிடும். சரிங்களா? ஸோ 32க்கு பி. அடுத்து 33. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இது ஒரு முழுமையான நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. முழுமையான நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பா? எது சரியானது கேட்க. நெகிழும் மற்றும் நெகிழா. நம்ம அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கூட. நெகிழும்ங்கிற கருத்தாக்கம் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து. நெகிழாங்கிற கருத்தாக்கம் எங்க இருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்கா. பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பு பெறப்பட்டதுனால இது தனித்தன்மை வேணும். அந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். 60க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆராய்ந்து 10 நாடுகள் பிளஸ் ஒரு இந்திய அரசு சட்டத்திலிருந்து பெறப்பட்டதான் இது. 64 லட்சம் ரூபாய் செலவுல கொண்டு வந்தது. 1949க்கு பிறகு இதில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை. மாற்றங்களும் செய்யப்படவில்லை. ஏகப்பட்ட மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் 103ஆம் சட்டத்தை 106ஆம் சட்டத்தை வரைக்கும் ஓடிச்சு. இது உலகிலேயே மிகவும் குறி எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஏப்பா, உலகிலேயே மிக நீண்டதாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதை விட எழுதும் போதே 395 பகுதிகள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் இருக்கும். இப்போ 460க்கும் மேற்பட்ட விதிகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளடக்கி பெருசா இருக்கு. குறிகளாம் கிடையாது. லாங் டைம். அதனாலதான் இந்திய அரசியலமைப்பை அரசியலமைப்பின் சின்னமான யானை போன்று மிகப்பெரியது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி காமத் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. 34. இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதிகள் குறித்த கூற்றுகளை ஆராய்க. சரி, கொடுத்திருக்காங்க. ஆராய்க சரியா தவறான்னு பார்க்கணும். பகுதி என்ன கொடுத்திருக்காங்க? 4A அடிப்படை கடமைகள். ஆமா, அடிப்படை கடமைகள் 42ஆம் சட்டத்துக்கு 1976 படி இந்திரா காந்தி அம்மையார் சேர்த்திருப்பாங்க. அப்புறம் 9A நகராட்சின்னு கொடுத்திருக்காங்க. 9B தான் நகராட்சி. 9A அப்படின்னு பாத்தீங்கன்னா 9A நகராட்சி. சாரி, 9A நகராட்சி. 9B அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் 97ஆம் சட்டத்தில். அப்புறம் 14A தீர்ப்பாயங்கள். வெறுமனை 14 என்ன சொல்லுதுன்னா மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள் தீர்ப்பாயங்களை பற்றி சொல்லணும். சோ எல்லாமே சரிதான், அனைத்தும் சரிதான். சரிங்க. ஸோ பகுதியை கொடுத்து கான்செப்டா கேட்டிருக்காங்க. அனைத்தும் சரிதான். 34க்கு டெல்லி ஆன்சர். 35. அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட அம்சங்களை கண்டறிந்து வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதெல்லாம் அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரி, நீதி புனராய்வு. அதுல ஆன்சர் நீதி புனர் ஆய்வு. புனராய்வு, புனர் ஆய்வு அமெரிக்கா. நீதி புனராய்வு. நீதி பேராணை. நீதி பேராணை, ஆணை பிறப்பிருக்காங்க. நம்ம முன்னாடி ஆணை போட்டு ஆட்சி செஞ்சவன் யாரு? இங்கிலாந்துக்காரன். நீதி பேராணை எங்க இருந்ததுன்னா இங்கிலாந்து. குடியரசுத் தலைவர் நீதி புனராய்வு அமெரிக்கா தான். நீதி பேராணை ஆணை இங்கிலாந்து. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் அது எங்க இருந்தா பெறப்பட்டது? குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற பதவி நீக்கிற கருத்தாக்கம் எங்க இருந்தா பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அதுவும் சரிதான். ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை எங்க கருத்தாக்கம் வரப்பட்டது? இங்கிலாந்து. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடியது. அப்ப அமெரிக்கால இருந்து எதெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னா 1, 3. 1, 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? அடுத்து 36 பொதுப்பட்டியல். சரி, பொதுப்பட்டியல் எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்றது பொறுத்து கொஸ்டின். எங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. எஞ்சிய அதிகாரம், எஞ்சிய கூட்டு கனடாவுக்குன்னு சொல்லியிருக்கேன், கனடா. தேர்தல் முறை. தேர்தல் முறை எங்க இருந்து பெறப்பட்டது அப்படின்னாக்கா அயர்லாந்து. சட்டத்தை அமல்படுத்துங்கன்னா ஜப்பான். பாத்துக்கலாம். பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஏக்கு 2. அப்ப 2 ஆப்ஷன் தான் ஏ இருக்கு, பார்ப்போம். இதை அடிச்சு விட்டுருவோம். அடுத்து எஞ்சிய அதிகாரம் கனடா. பிக்கு 4. பிக்கு 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ அங்க மாத்தி இருக்கு. சோ சி தான் சரி. 36க்கு சி சரி. அப்புறம் 37 பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அமெரிக்க அதிபர் முறையை தவிர்த்து பாராளுமன்ற முறையை தேர்ந்தெடுக்க முதன்மை காரணம் என்ன? இங்கிலாந்து ராணி இந்தியாவிற்கு தலைவராக நீடிக்க வேண்டும் என்று விரும்பியதால். அப்படிலாம் கிடையாது. சுதந்திரம் மற்றாலும் நம்ம இறையாண்மை கொண்ட நாடா மாறிட்டோம். அதிபர் முறையில் ஒரு தனிநபருக்கு அதிகாரம் வழங்கப்படுவதால். அதுவும் கிடையாது. இந்தியாவிற்கு ஏற்கனவே இங்கிலாந்து முறையிலான நாடாளுமன்ற முறையில் அனுபவம் மற்றும் பயிற்சியும் இருந்ததால். ஏற்கனவே 300 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி இருக்காங்க. 1858 இருந்து 1947 சுதந்திரம் வரைக்குமே இங்கிலாந்து அரசாங்கம் நேரடியாக நம்மளை ஆட்சி செய்தது. அது குறிப்பா 1919 சட்டங்கள், மாண்டேகி சென்ஸ் சட்டம் கொண்டு வந்து இடைக்கால பிரதமர் 35 சட்டத்தின்படி இடைக்கால அரசுகளா கொண்டு வந்து அது நம்மளுக்கு ஒரு பரிச்சயமா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபேவராகவும் நம்மளுக்கு இருந்துச்சு. அதனால அதிபர் முறையில் அதிகாரம் பிரிக்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கு பொருந்தாது. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சோ சீத ஆன்சர். அப்போ இது ரொம்ப லென்த்தா இருக்கு. ஒரு கொஸ்டின்ல டிஎன்பிசில ஒரு 4 ஆப்ஷன்ல எதுவுமே தெரியாத பட்சத்துக்கு ரொம்ப லென்த்தா எது இருக்கோ அதான் ஆன்சர் ஆகும். இங்கேயும் சரியா இருக்கும் பாருங்க. சரி, இது ஒரு ட்ரிக்கு. நல்லா தெரிஞ்சது போய் பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. இப்போ 38. இந்தியாவில் வாக்களிக்கும் வயது 21 வயதிலிருந்து 18 வயதாக குறைத்த சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 61. சரிங்களா? 42 சட்டத்தின் 1976 இது வேற சொல்லும். 73 பஞ்சாயத்தை பற்றி சொல்லும். 52 கட்சி தாவல் சொல்லும். 1985 கட்சி தாவல். இது 1992. கொஸ்டின் எடுத்து அப்படி எல்லாமே பார்த்து வச்சு. வாக்களிக்கும் வயது 21 18 வரை குறைக்கப்பட்டது. குறைத்த பிரதமர் யாருன்னா ராஜீவ் காந்தி. அரசியலமைப்பின் பகுதி ஒன்றியம் தொடர்பான விதிகளில் சரியான வரிசை எழுதுக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா நிர்வாகம், நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதி அப்படின்னு. நிர்வாகம் தான் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் நிர்வாகம் எதெல்லாம் இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? 2 இடத்துல இருக்கு. பாராளுமன்றம் தான் வராது. நிர்வாகம் 2 இடத்துல இருக்கு. பாராளுமன்றம், நிர்வாகத்துறை, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா சட்டமன்றம், உச்ச நீதிமன்றம், சிஹெச். இந்த கான்செப்ட் தான் இருக்கும். சரிங்களா? நிர்வாகத்துறை, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, கடைசி சிஹெச். விதியிலே பார்ப்போம். சோ 39க்கு பி ஆன்சர். 40 அட்டவணைகளை பத்தி கேட்டிருக்காங்க. 2வது அட்டவணை. சரிங்களா? சம்பளம் பற்றி சொல்லும். சரிங்களா? கவனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2வது சம்பளத்தை பத்தி சொல்லும். இவங்க உறுதிமொழியும் கொடுத்துருக்காங்க. உறுதிமொழி எதை கொடுத்தா 3வது அட்டவணை பத்தி சொல்லும். சோ தகவல் தப்பு. 4வது அட்டவணை மாநிலங்களவை இடஒதுக்கீடு. சரிங்களா? சரிதான். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் எத்தனை மாநிலங்களவை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டவணை அப்படின்னா 4வது அட்டவணை. சோ சரிதான். மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க.
தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 18. ரீசெண்டா கூட ஒரு 6 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. 7வது அட்டவணை அதிகார பகிர்வு, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கு. சோ இதுவும் சரிதான். 9வது அட்டவணை கட்சித்தாவல். 9வது அட்டவணை கட்சித்தாவல் கிடையாது, தப்பு. 9வது அட்டவணை இலச்சீர்திருத்தம் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு மட்டும் சொல்லும். 1வது சட்டத்தில் 1951 தான் 9வது அட்டவணையை சேர்த்திருக்கும். கட்சித்தாவல் எதுனா 10வது அட்டவணை. சோ இதுவும் தவறு. சோ எது சரி? 2, 3 சரி. 2, 3 சரின்னு எங்க இருக்கு ஆப்ஷன்? சரியாக பொருந்துன்னு கேட்டாங்க. 2 மட்டும்தான். 40க்கு ஏ. அடுத்து பொறுத்துக. 1வது திருத்த சட்டம் அட்டவணை 9 அதான் கொண்டு வந்திருப்பாங்க. யார் இருக்கும்? நேரு. அப்போ 1க்கு 3 எங்க இருக்கு? 2 இடத்துல இருக்கு. சோ இதை அடிச்சு விட்டுலாமா? வேலையை அதை பார்த்துடணும். ஏன்னா 4 ஆப்ஷன் போய் தேடக்கூடாது. 52வது இடம் பத்தி இப்பதான் சொன்னேன். யார் அப்படின்னா ராஜீவ் காந்தி. சரிங்களா? 1985 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல திருத்தம் சிறியது. 91வது சட்டத்தை 2003 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? 73 11வது அட்டவணை நரசிம்மராவ் வந்திருப்பாங்க. 92வது திருத்தம் அட்டவணை 8 மொழிகளை பற்றிச்சிருக்கு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாஜ்பாய். சோ இதான் ஆன்சர். பாத்தீங்களா? 1க்கு 3, பிக்கு 1. பிக்கு 1 எங்கதான் இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. சோ இதை அடிச்சு விட்டு அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு போச்சு. சோ 41க்கு பி ஆன்சர். அடுத்து பின்வரும் சிறப்பு விதிகளையும் அதன் மாநிலங்களையும் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பின்வரும் சிறப்பு விதிகள் 371 ஏ. 371 நிறைய சிறப்பு விதிகளை சொல்லு. 371 ஏ. ஏ ஃபார் அனஹண்டா, நாகாலாந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏ ஃபார் ஃபாம்பு, அனஹோண்டா, ஏ அப்படின்னு வச்சு. அப்போ ஏக்கு 2. ஏக்கு 2 எங்க? 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இதை அடிச்சு விட்டுலாமா? வழியா அதை அடிச்சு விட்டுரும். முடிஞ்சு வச்சு. அப்புறம் 371 சி மணிப்பூர். மணி அடிச்சுட்டே இருந்தா நம்மளுக்கு சீனி எரிச்சலா இருக்கு. ஒரு மணியை டங் 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 அடிச்சுட்டே இருந்தா சீனி எரிச்சலா இருக்கும். 371 சி. அப்போ பிக்கு 1 ஆன்சர். பிக்கு 1 எங்க இருக்கு? இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. இதை அடிச்சு விட்டுலாமா? அடுத்து நம்ம படிக்க தேவையில்லை, இருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம். 371 ராம்ஜி மிசோரம். 371 ஜே கர்நாடகா. நம்மள ஜாயிண்டா பக்கத்துல இருக்கு. சரிங்களா? மணி அடிச்சா எரிச்சு, மணி அடிச்சுட்டே இருந்தா சீனி எரிச்சு வந்துடும். ஏ ஃபார் அனகண்டா, நாகாலாந்து. ஜி ராம்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? 42க்கு சி. அப்புறம் 42க்கு சி. 43 விதி 2 கீழ் வழங்கப்பட்டுள்ள 2வது அதிகாரத்தில் புதிய மாநிலங்களை உருவாக்குதல் நுணுக்கமான செயல்முறை என்ன கேக்குறாங்க. சரிங்களா? ஏற்கனவே இருக்கும் இந்திய மாநிலங்களை பிரித்து புதிய மாநிலத்தை உருவாக்குவது. சரிங்களா? அது 3ல வரும். மாநிலங்களின் பெயர்களை மட்டும் மாற்றுவது, அதுவும் 3ல வரும். இப்ப ரீசெண்டா கூட கேரளாவின் பெயரை கேரளம் மாத்தினாங்கன்னு. அடுத்து பாருங்க, இந்திய ஒன்றியத்தில் இல்லாத ஒரு புதிய நிலப்பரப்பை உருவாக்கி பின்னர் அதை ஒன்றியத்துடன் சேர்க்கும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, தெலுங்கானான்னு ஒரு ஸ்டேட் இல்லை, ஆந்திரா மட்டும் தான் இருந்துச்சு. அதை தனியா பிரிச்சு, ஆந்திரால இருந்து தனியா பிரிச்சு புதிய ஸ்டேட்டா உருவாக்கி ஆந்திராவுக்கு தனியா கொடுத்துட்டாங்க. தெலுங்கானான்னு ஒரு பேரை வச்சு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதான் சி. அதே மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்தோம். இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, தாத்ரா நகர் கவேலி, டையூ டாமன், கோவா போன்ற யூனியன் பிரதேசங்கள்லாம் போர்ச்சுகீசியர்கள், பிரிட்டிஷ்காரன் மணிக்கும் பிரெஞ்சுக்காரன் ஆட்சி செஞ்சாங்க. அவங்க எல்லாம் புதுசா இணைச்சிருக்கோம், சட்டத்திற்கு போட்டு இணைச்சிருக்கோம். சரிங்களா? புதிதாக ஏதேனும் பகுதியை இணைக்கணும்னா 2 யூனியன் பிரதேசங்களை மாநிலங்களாக தரம் உயர்த்தும். அது நிர்வாக நடவடிக்கையா தான் வரும். சரிங்களா? அதுல விதி ஒன்றும் பெருசா வராது. சரிங்களா? வெளியில் உள்ள பகுதியில புதுசா உருவாக்கதான் 2. சரிங்களா? ஏற்கனவே சொல்லுவோம், எங்க வீட்டுக்கு புதுசா எங்க அண்ணன் வீட்டை வந்திருக்கா, அவன் வந்த உடனே வீட்டை 2 ஆகிட்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரத்து 2 அப்படியே சொல்லியிருக்கிறேன். ஒரு கேள்வியில ஆன்சர் இருக்குல்ல, லென்த் ஆன்சர் இருக்குன்னா மோஸ்ட்லி அதான் ஆன்சரா இருக்கும். ஒரு 80%. அப்ப 44 விதி 3 கீழ் ஒரு மாநிலத்தின் எல்லையை மாற்றும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த தேவையான அடிப்படை தகுதி. உச்சநீதிமன்றத்தின் சட்டப்பூர்வ சான்றிதழ், அதெல்லாம் தேவையில்லை. குடியரசுத் தலைவர் முன் அனுமதி 100% தேவை. மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்த வேண்டும், அதெல்லாம் 2 அவையிலும் கொண்டு வரணும். சம்பந்தப்பட்ட மாநிலம் சட்டமன்றத்தின் ஒருமித்த ஒப்புதல். சரிங்களா? ஒப்புதல் வேணும், இது ஒப்புதல் வேணும். ஆனா குடியரசுத் தலைவர் அனுமதி ரொம்ப அவசியம். சரிங்களா? அடிப்படை தகுதியில குடியரசுத் தலைவர் முன் அனுமதி பெற வேண்டும். 45 இந்தியாவில் முதலில் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். சரிங்களா?
சரிதான். 1950ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த மாகாணம் என்பது உத்தரப்பிரதேசம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கூற்றும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அதற்கு சரியான விளக்கம் அப்படின்னு சரிங்களா. நிறைய பேர் தமிழ் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாத்திருப்பாங்க. இப்போ கேரளாவை கேரளான்னு மாத்திருக்கிறோம். மைசூர் மாகாணத்தை கர்நாடகான்னு மாத்திருக்கிறோம். ஒரியாவை ஒடிசான்னு மாத்திருக்கிறோம். அடுத்து 46வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. மாநிலத்தின் வரிசை சிக்கிம் 22வது மாநிலம் சரிதான். 1975. 29வது மாநிலம் தெலுங்கானா, அதுவும் சரிதான். 2014 கொண்டு வந்திருப்பாங்க. பதினஞ்சாவது மாநிலம் குஜராத் சரிங்களா, அதுவும் சரிதான். ஒருங்கிணைந்த பம்பாய் மாகாணத்தை 2ஆ பிரிச்சு 1960 குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்காக குஜராத், மராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்காக மகாராஷ்டிராவும் உருவாக்கப்பட்டது சரிதான். 26 ஜார்க்கண்ட் சொல்லியிருக்கிறாங்க. 2000 இருக்கும் ஜார்க்கண்ட் சரிங்களா. 26 சத்தீஸ்கர். 26. 27 உத்தரகாண்ட். 28 தான் என்னது ஜார்க்கண்ட். மூணுமே ஆண்டு 2000. ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருப்போம் சா உ ஜா. 26, 27, 28. ஸோ 28 தான் ஜார்க்கண்ட். ஸோ சரிங்களா. அவங்க தவறானதானே கேட்டிருக்காங்க. தவறான இணையை கண்டுபிடி. 46க்கு டெல்லி தான் ஆன்சர். டெல்லி. 47 மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி உருவாக்கப்பட்ட 14 மாநிலங்களில் மொழி அடிப்படையில் அன்றி இருமொழி மாநிலமாக நீடித்தது எது? அது நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்த மொழி அப்படின்னா பம்பாய். அப்படி தான் சொன்னேன். இருமொழி அங்க பம்பாயும் பேசியிருப்பாங்க, சரி மராத்தி மொழியும் பேசியிருப்பாங்க, குஜராத்தியும் பேசியிருப்பாங்க. அதற்கு பிறகுதான் 1960 பம்பாய் மாகாண மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மராத்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்காக மகாராஷ்டிராவும், குஜராத்தி மொழி குஜராத், ஆந்திரா தான் பேசுவாங்க, சென்னையில தமிழ் தான் பேசுவாங்க, கேரளா பெருவாரியாக எல்லாரும் கிடையாது பெருவாரியாக. 48 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை அழிக்க முடியாத ஒன்றியத்தின் கீழ் அழிக்கக்கூடிய மாநிலங்கள் என வரையறுக்க காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஒற்றுமை போகக்கூடாது சரிங்களா. இந்தியாவுடைய ஒற்றுமை சீர்குலையக்கூடாது, ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம், அதுக்காகத்தான் சொல்லியிருப்பார் சரிங்களா. மாநிலங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவிலிருந்து பிரிந்து செல்லலாம், போகவே முடியாது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். தமிழ்நாடு இருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான். நினைச்சா இந்திய அரசாங்கத்தில் வெளியே வந்துக்க முடியுமா? முடியாது. நம்ம ஆட்சியை கலைச்சு விட்டுருவாங்க. மாநிலங்கள் அனைத்தும் தன்னாட்சி கொண்ட அதிகார அமைப்பு, அதெல்லாம் சரி. நம்ம நாடு என்ன நாடு? தன்னாட்சி எல்லாம் கிடையாது, கூட்டாட்சி. மத்திய மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் மாநிலங்கள் பெயர் மற்றும் எல்லைகளை அவற்றின் அனுமதியின்றி மாற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது யாரு? மத்திய அரசு. என்ன மாநிலங்கள் பெயர் மாற்றம் எல்லாம் பகுதி 1ல ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வரையறைப்பட்டு சொல்லக்கூடிய பகுதி அப்படின்னா 1. அதுல யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு? நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. சோ சரி, மத்திய அரசு எப்போது வேண்டுமானாலும் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம். மத்திய அரசு எப்போது வேண்டும், பெரும்பான்மை இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அதனை கலைப்பாரு சரிங்களா. மத்திய அரசு மாநிலங்கள் எல்லைகளை அவற்றின் அனுமதியின்றி மாற்றும் அதிகாரம் உள்ளது சரிங்களா, இருக்கு. இருந்தாலுமே சோ இதான் சரி அப்படின்னா 48க்கு சி தான் சரி. அடுத்து 49 12வது சட்டத்திருத்தம் 1962 கோவா டையூ டாமனை இந்தியாவின் ஒரு பகுதியாக இணைத்து இப்பகுதி பிரெஞ்சு அதிகாரத்திடமிருந்து பேச்சுவார்த்தை மூலம் பெறப்பட்டது சரிங்களா. கோவா டையூ டாமன் இதெல்லாம் வாங்கிட்டாங்க, ரைட் தான். பிரெஞ்சு கிடையாது, போர்ச்சுகல். இந்தியாவுக்கு முதலாக வந்தவங்களே யார் தான்? போர்ச்சுகீசியர்கள். சோ ஏ சரி, ஆனால் ஆர் தவறு சரிங்களா. அடுத்து 50வது கேள்வி. 36வது சட்டத்திருத்தம் 1975 சிக்கிமின் எத்தனையாவது மாநிலமாக இந்தியாவில் உருவான? அப்படியே பார்த்தோம், 22வது மாநிலம் சரிங்களா. 36வது சட்டத்திருத்தம் 1975 படி
இந்தியாவின் 22வது மாநிலமாக கொண்டு வந்திருப்பாங்க. சிக்கிம். சிக்கிமே இந்தியாவின் சிக்கன் நெக் மாநிலம் என்று அழைக்கப்படக்கூடியதுன்னா சிக்கிம். ஏன் அப்படின்னா சிக்கன் கோழிக்கழுத்து மாதிரி அந்த மாநிலத்துடைய தோற்றம் அந்த வடிவத்துல மேப்ல இருக்கும். சரிங்களா? 35வது சட்ட திருத்தம் 1974 படி துணை மாநில அந்தஸ்து தான் பெற்ற மாநிலம் சிக்கிம். முழு மாநில அந்தஸ்து அப்படின்னா 36 1975. ஏன்னா துணை மாநில அந்தஸ்து வேண்டாம் எங்க அந்த மக்கள் போராடி இருப்பாங்க, உடனே இதை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 1954 நம்ம பக்கத்துல 47 வந்தாலும் கூட முறையாக அப்பதான் இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த சோக்கியால் ஒரு இனக்குழு இருக்கும், அவங்களாலதான் இந்த சிக்கிம் அது வரைக்குமே வரையறை கொண்டு வந்தது. சரிங்களா? இதான் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா அரசியலமைப்புல 50 வினாக்கள் பார்த்துருக்கிறோம். நீங்க டவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இந்த வகுப்புகள் எல்லாமே ரொம்ப தெளிவா நடத்திருக்கோம், அதை நீங்க கவனிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப மார்ச் 3ஆம் தேதி நம்ம புதிதாக 2026ஆம் ஆண்டுக்கான குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான நேரடி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் கலந்து கொள்ளலாம். அதுவும் இல்லாம ஹாரம் டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2வது டெஸ்ட் தான் பிரேக் இருக்கு, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நல்லபடியா படிங்க. ஐயா திருக்குறளோடு முடிச்சுக்கலாம். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு மருந்தும் இரண்டீர எண்ணி செயல். ஒரு செயலை சிறப்பா செய்யணும்னா பொருள், கருவி, காலம், வினை, இடம், 4 செயலும் அறிந்து கரெக்டா செஞ்சோம்னா நம்மளுக்கு முடியாத காரியம் என்றுமே எதுவுமே இல்லை. சரிங்களா? கருவி என்பது இந்த டெஸ்ட் பேஜை குறிக்கும். அதனால எல்லோரும் இந்த டெஸ்ட் பேஜ்ல இணைஞ்சு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கு குறைவாக வந்தாலும் பரவாயில்ல, எதுல நம்ம தப்பு பண்றோமோ அதை தவற திருத்திக்கிட்டு அடுத்த தேர்தலில் நம்மளை மேம்படுத்திக்கிட்டு அதுவே போதும். அதுவே சிறப்பு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.